இன்னைக்கு நாம ராதாவோட மரணம், அப்புறம் அவளோட மறுபிறவி பத்தின ஒரு சின்ன அலசல பார்க்கலாம். பிருந்தாவனத்துக்கு அப்புறம் ராதாவுக்கு என்ன ஆச்சுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ராதாவோட கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு? அவளோட மறுபிறவி, அப்புறம் சமூக விதிகளையெல்லாம் தாண்டி அவங்களோட காதல் எப்படி ஜெயிச்சதுங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம். சரி, முதல் விஷயம் என்னன்னா, இந்த கதையில மரணம் ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு வாக்குறுதி. ராதா தான் கடைசி மூச்சு விடும்போது கிருஷ்ணர்கிட்ட ஒரு சத்தியம் பண்றாங்க. எப்போ இந்த உலகத்துல காதல் மறக்கப்படுதோ அப்போ நான் திரும்ப வருவேன்னு. சொன்ன மாதிரியே பல யுகங்கள் கழிச்சு அன்போட மதிப்பு நிலைநாட்ட லலிதாவா மறுபடியும் பிறக்கறாங்க. ரெண்டாவது விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. சரி, அவங்க எப்படி மறுபடியும் சந்திச்சாங்க? அது ஒரு பெரிய பரீட்சைன்னு சொல்லலாம். கிருஷ்ணரோட மறுபிறவி, அதாவது ஆனந்தனாந்தாங்கிற முனிவரை லலிதா கண்ணால பார்க்கவே கூடாது. தன்னோட ஆன்மா சொல்றத கேட்டு அவரோட புல்லாங்குழல் இசைய வச்சு மட்டும்தான் அவரை கண்டுபிடிக்கணும். இதுவே அவங்க பந்தம் எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுது. கடைசியா அவங்களோட காதல் ஒரு பெரிய சமூக போராட்டத்தையே சந்திக்குது. குரங்கநாத்னு ஒரு முனிவர் இவங்களோட உறவு சமூக விதிகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி பிரிக்க பாக்குறாரு. ஆனா அரசவையில என்ன தீர்ப்பு வருதுன்னா, இது வெறும் காதல் இல்ல, இது ஒரு ஆன்மீக இணைப்புன்னு ஒத்துக்கறாங்க. கடைசியில உண்மையான அன்பு எல்லா சமூக விதிகளையும் விட பெருசுன்னு நிறுவனமாவுது. இந்த கதை உண்மையான காதல் காலத்தையும் சமூக விதிகளையும் கடந்து ஆன்மாவின் வழியை எப்போதும் தன்னை வெளிப்படுத்தும் என்பதை ஆழமாக உணர்த்துகிறது.